இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட சங்கீதங்களின் புத்தகம் 69வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆம் தேவ ஜனமே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே என்னை விடுதலை செய்யுங்கப்பா, என் ஆத்துமாவை புரட்டி கொண்டு போற மாதிரி பிரச்சனை வருதுப்பா, வெள்ளம் என்னை மூடுதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் நீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா? உங்க ஆத்துமாவை மிஞ்சுற பாரத்துல இருக்கிறீங்களா? இந்த வருஷமே முடிய போது, நான் நினைத்த காரியங்கள் கைகூடவில்லையே என்று சொல்லி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறீங்களா? வெள்ளம் போல சூழ்நிலையில இன்று விடிந்தால் என்ன ஆகுமோ, இதோ இந்த நாளிலே நான் கதவை திறந்து வெளியே போனால் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உங்களை விடுதலையாக்குகிற தேவன் உங்களோடு கூட உண்டு. வெள்ளங்கள் உங்கள் மீது புரண்டு வந்தாலும் கூட, இதோ அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவனே என்னை ரட்சியும் என்று. தேவன் மாத்திரம்தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். தேவனே விடுதலையாய் இருக்கிறார். மனிதர்களால் ஒன்றும் உங்களை விடுதலை செய்ய முடியாது. மனிதர்கள் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், இப்படியெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி வருவார்கள். ஆனால் இதோ எந்த மனிதர்களும் நம்முடைய இக்கட்டு காலத்தில் நமக்கு உதவியாக இருக்க முடியாது. ஆனால் நம்மை படைத்தவர் நம் அருகாமையிலே நிற்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் புலம்பும் பொழுது அவரும் புலம்புகிறார், நாம் நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எனவே தேவ ஜனமே, வெள்ளங்கள் உங்கள் மீது புரண்டாலும், வெள்ளங்கள் உங்கள் ஆத்துமாவை புரட்டி போட்டாலும் கவலைப்படாதீர்கள். உங்களை ரட்சிக்கிற தேவன், உங்களை விடுதலையாக்குகிற தேவன் உங்களோடு உண்டு. ஆமேன், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக ராஜா, அப்பா, எங்கள் ஆத்துமாவை வெள்ளங்கள் சூழ்ந்து கொண்டு போனாலும் நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி, எங்களை விடுதலை செய்கிற தேவன் என்று சொல்லி நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.